பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என கண்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது எரேமியா 32வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்போது, அவருடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கண்பானவர்களே, தேவன் நம்மை உருவாக்குகிறவர். நாம் அவருடைய கரத்தின் கிரியை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். எங்க நம்முடைய தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. நாம் எல்லாரையும் அவர் உருவாக்கினவர். Glory to God. நாம் அவருடைய கரத்தின் கிரியையாயிருக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் உங்களுடைய ஜெபத்தை, உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். நான் கேட்டு அப்படியே விடுகிறவர் அல்ல. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எந்த காரியத்திற்காக என்னிடத்தில் வருகிறார்களோ அவருடைய காரியங்கள் விசாரிக்கப்பட்டு என்னால் அவர்களுக்கு ஒரு அற்புதம் உண்டாகும். இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நாம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர்கள். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தான் நம்மை உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாம் கூடுங்க. மத்தேயு 19:26வது வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. மனுஷனால் இது கூடாதது. அநேக நேரத்தில் நாம் முயற்சி செய்த காரியங்கள் கூடாமல் போகும் பொழுது, அந்த காரியங்கள் வாய்க்காமல் போகும் பொழுது நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம், இனி அந்த காரியம் நடக்காது என்று. என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் தோல்வியடைந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையாயிருந்தாலும் சரி, நான் சொல்லுவேன், ஹல்லேலூயா. நீங்கள் முயற்சி செய்தீங்க, அது உங்களுக்கு நடக்கலை. தேவன் சொல்லுகிறார், என்னால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இந்த கால வேளையில் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், என்னால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். நீங்கள் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது, தேவனை நம்பும் பொழுது, கர்த்தர் சொல்லுகிறார், உன் காரியம் என்னால் வாய்க்கும். ரோமர் 3:29 வாசிக்கும் போது, தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான்.
அவர் நம்முடைய தேவன்க, நம்மை உருவாக்கினவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், நமக்காக கிரியைகளை செய்கிறவர். அவரை நம்புவோம். கட்டாயம் நம்முடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதற்காய் நன்றி. நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர். உம்முடைய நீதி விளங்க செய்யும். இயேசுவின் நாமத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நீதி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.